சிவனே எழுதின நாடின்றாங்க. சிவன் நாடி சொல்ற அகத்தியர் நாடியில் ஒரு 16 பாட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு 40 பாட்டு வரும். 40 to 45 வயசுன்னு வரும். அந்த மாதிரி இப்போ சிவநாடினா மாதா பிதாவோட கோபத்துக்கு ஆளானா கூட நீ தப்பிச்சுக்கலாம். குருவோட சாபத்து விமோசனமே இல்லைன்றான். டாக்டர் அவங்க குழந்தை வேணான்றாங்க, ஆனால் குழந்தை தங்கும்னு சொல்லி அகத்தியர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை நம்ம உறவு சொல்லுங்க. அவங்க பாவம் குழந்தை வேணான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஜாதகமே இல்லைங்க, அந்த மந்த்து மட்டும் தாங்க இருக்கு அப்படின்னாங்க. சரி, அந்த அம்மாவுக்கு அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இந்த அம்மாவுக்கு ஜாதகத்தை நம்ம கணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகம் வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. இந்த பீரியட்ல ஒருத்தரை காதலித்திருக்கலான்னு கேட்டேன். உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்கள் 4 மாதம் கர்ப்பமாக இருந்தீங்களான்னு ஃபோன்லேயே கதறிட்டாங்க. ஐயா, ஒரு அம்மா வந்து உறவுகள்லாம் இழந்து சுவடி பார்த்து இப்போ திருமணம் ஆகி நல்லா இருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம உறவு, ஐயோ அது ரொம்ப பரிதாபமான விஷயம் சார். அந்த அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணிச்சு. நான் என்னடா இந்த அம்மா ஃபோன் பண்ணதே திருப்பியும் பிரச்சனை பண்ணிடுச்சா, ஏதாவது திருப்பி விஷத்தை குடிச்சிடுச்சா, என்னத்தை குடிச்சிச்சு தெரியலையே அப்படின்னு எடுத்தேன் ஃபோனை. சார் நல்லா இருக்கேன், என் தாலியை காகபுஜன்ற நாடி நான் வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அது ஐயாட்ட கேட்டுக்கோங்க. திருவண்ணாமலையில் இருக்கு. முன்ன பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பார்க்குறாங்க. அதுவும் நல்ல நாடி தான். அதுல என்னங்க உங்களுக்கு ஏதாவது அனுபவம்? அது எனக்கு வந்ததை விட ஒரு பிரபல இசையமைப்பாளருக்கு நிறைய வந்திருக்கு. அது சொல்லுங்க. அவரு இந்த பீரியடுக்கு அப்புறம் கட் ஆயிடுவாருன்னு வந்துச்சு. ஓ, ரொம்ப பிரபலமான இசையமைப்பாளர். அதை பார்த்தவர் வந்து ஒரு கவிஞர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த பீரியடுக்கு அப்புறம் அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார் சார்னாரு. யோ என்ன பேசுகிறீங்க, உலகத்துலேயே அவர் பெரிய மாமேதன்னு பேசினுக்கிறாங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். வெரி சாரி சார், அது படித்து பாருங்கன்னாரு. படித்து பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி பார்ட்டி கட், என்ன ஃபீல்ட் அவுட். என்ன அவர்கிட்ட வாசி கூட பயப்படுறான். எவனும் பேர் சொல்ல விரும்பலை. இன்னொருத்தன் வருவான், அதே நாளில் வந்துச்சு அவருக்கே, அந்த கவிஞருக்கே. இன்னொருத்தர் வருவார், அவர் உலக புகழ் வருவார்னு வந்துச்சு. அதுவும் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் நடந்து தான் நான் சொல்கிறது. ஒரு பிரபல நடிகர், மிகப்பெரிய நடிகர். ஏன்னா அவர் அந்த கவிஞர் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு. அவர் இப்போ நோமோர், அவர் இறந்துட்டாங்க. அவர் என்கிட்ட ரொம்ப பார்ப்பார். அவர் நல்ல மிக அருமையான ஜோதிடர். அவர் பார்க்கும்போது அவர் சொன்னார், இவருக்கு இந்த வயசு இந்த உடம்புலாம் சில போகும். என்ன சார், அவர் படத்தை பார்த்தா எல்லாம் வந்து மக்கள் வந்து வெகு பொங்கி எழறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது வேறு இது வேறு சார், இது பாருங்கண்ணா. அதே மாதிரி எல்லாமே நடந்துச்சு. இந்த பிரபலமான மிக சிறப்பான நடிகர், அவர் பேர் சொன்னால் அதிரும். அவரே போய் எல்லாம் அவங்க ஃபேமிலி போய் எல்லா பரிகாரமும் பண்ணி இப்போவும் நல்லா பரிகாரம் பண்ணி நல்லா தானே இருக்காரு அவர். அந்த பாயிண்ட் நீங்கள் ஒத்துக்கணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க பண்ணிடுறாங்கல்ல, பண்ண நல்லா தானே இருக்காங்க. நிச்சயமா. சிவனே எழுதின நாடின்றாங்க. சிவன் நாடி சொல்றாங்க. சிவனை எழுதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிறது. இது ஒரு அகத்தியர் நாடியில் ஒரு 16 பாட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு 40 பாட்டு வரும் சிவன் நாடி. அது கமர்ஷியலாக அவங்க படிக்கிறது இல்லை. அது போய் உட்காந்து நம்ம நாடி ஜோசியர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் படித்து அதுக்கு உரிய காசை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. படித்து கொடுத்தாங்கன்னா ஒரு நாடியில் வந்து 40 to 45 வயசுன்னு வரும். அந்த மாதிரி 5 years ஒரு தாட்டி வரும். இப்போ சிவநாடினா 40 to 41, 42 to 43 அப்படி வந்துடும். பிரிச்சு சொல்லிடுவாங்க. அல்ல, மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். மைக்ரோஸ்கோபிக். ஓகே. அந்த மாதிரி வரும் சிவன். அந்த மக்களுக்கு ஒரு பொதுவான சந்தேகம் என்ன இருக்குன்னா, முதல் சந்தேகம் எல்லாத்துக்கும் நாடி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நான் இங்க அகத்தியர் நாடி பார்த்தேன், அங்க அகத்தியர் நாடி பார்த்தேன், இங்க வேற மாதிரி சொல்றாங்க, அங்க வேற மாதிரி சொல்றாங்க, அது ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதற்கு ஐயாவின் விளக்கம். அது தவறு. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு டாக்டர் தான் இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் தான் இருக்கணும், உங்களுக்கு ஒரு குரு தான் இருக்கணும். என்ன, இதுதான் என்னுடைய நான் சொல்கிற அட்வைஸ். ஒரு சாமி உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எந்த சாமி ஹெல்ப் பண்ணாதியா? என்ன, நீ காலைல மோட்டர் பைக் எடுத்துகிட்டு தாம்பரம் டு எண்ணூர் வரைக்கும் போனால் எல்லா கோயிலும் போனால் என்ன பண்ணணும்? சாமி டிஸ்டர்ப் தான் ஆகும். ஒரே ஒரு சாமி நட்டை கல்லை வைத்து 4 பூ சாத்தினால் நான் வருவேண்டானார் சிவன். எப்படி? நட்ட கல்லை வைத்து 4 பூ சாற்றினால் நான் வருவேண்டாங்கன்றார் சிவன். இதை விட என்னங்க சொல்லணும் உங்களுக்கு? நிச்சயமா. அதே மாதிரி ஏன் எல்லாம் நாடி போய் பார்த்துருக்கிறீங்க? இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இங்க ஒரு நாடி அங்க ஒரு நாடி. அது அவங்களுடைய ஆன்மீக தவறு.
அதுவுமே அகத்தியர் சில நேரங்கள் சொல்லிடுவாங்க இல்லையா, நாடியில வந்துரும்ல, நீ ஏற்கனவே பார்த்துட்ட, திருப்பி வர்ற, இல்ல பரிகாரம் செய்யல அப்படிங்கிற மாதிரி. பரிகாரம் நீ சரியா செய்யல, இனிமேல் வராதேன்னு சொல்லியிருக்கு. ஓ, அப்படி வர. ஆமா, இனிமேல் இந்த பக்கம் வந்தது வந்துடாத, ஓடி போயிடுங்க, அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஆமாமா. அது என்னங்க, அது எப்படிங்க? இப்போ நீங்க போய் பாக்குறீங்க, கோயிலுக்கெல்லாம் போறீங்க, அந்த நாடி ஜோதிடருக்கு உண்டான கட்டு பூஜைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பண்ணாத வந்துடுவீங்க. நான் கேட்பேன், என்ன சார் பண்ணேன் சார், அது ஃபேக்கு சார் அப்படின்வீங்க. ஒரு 6 மாதம் திருப்பி ஒரு பிரச்சனை வரும், திருப்பி பார்க்கும்போது வந்திருக்கு. நான் முன்பு செய்து சொன்ன பரிகாரங்களை நீ சரிவர செய்யவில்லை என்றதால் உனக்கு இந்த பிரச்சனை. ஒரு முறை செஞ்சு பாருணும், திருப்பியும் செய்யாதே சாய் திரும்பி போய் பார்க்குறாருன்னு வச்சுக்க, கிளியராக வந்துருச்சு, இந்த பக்கமே வராதே, இனிமேல் உன் நாடியே கிடையாது போன்ட்டு. நான் அதை நம்பலை. ஒரு பிரபலமான ஒரு மனிதருக்கு வந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கிறார். தன் தொழிலெல்லாம் இழந்து மிக வறுமையான சூழ்நிலை இருக்கார். இனிமேல் நாடி ஜோசியரை சொல்லிட்டார் அவர்கிட்ட, சார் இங்கே வராதிங்க சார், இனிமேல் பார்க்க முடியாது சார், உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார், கிடைக்காதுன்ட்டார். நான் என்ன பண்ணேன், இதுக்கு மாதிரி என்ன முடியும்? அதாவது மாதா பிதா குரு. மாதா என்றால் அம்மா, பிதா என்றால் அப்பா, குரு மாதாக்கு அப்புறம் அப்பா. மாதா பிதா 2 பேரும் ஒன்றா வச்சுக்கலாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்கள. குரு கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அந்த குருவை ஃபாலோ பண்ணணும். ஆனால் மாதா பிதாவோட கோபத்துக்கு ஆளானா கூட நீ தப்பிச்சுக்கலாம், குருவோட சாபத்துக்கு விமோசனமே இல்லைன்றான். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சு. குருவோட சாபத்துக்கு விமோசனமே கிடையாது. அப்போ நீ வந்து அந்த குருவை நம்பலை, குருவை சந்தேகப்பட்டாய், குருவை வந்து நீ இதை பண்ண அப்படின்றதுக்காக நீ அந்த என்டையர் இந்த பிறவியில் நீ எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகும். ஐயா, ஒரு அம்மா வந்து உறவுகள்லாம் இழந்து சுவடி பார்த்து இப்போ திருமணம் ஆகி நல்லா இருக்காங்க, அந்த விஷயங்களை நம்ம உறவு. ஐயோ, அது ரொம்ப பரிதாபமான விஷயம் சார். நீங்கள் எங்கே பிடிச்சிங்கன்னு தெரில. அந்த அம்மா வந்து உறவுகள்லாம் துரத்து விட்டுருச்சு. நல்லா சம்பாரிச்சோம்மா. அம்மா ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அவங்க வந்து ஜீவ நாடி தான் பார்த்தாங்க, இந்த அகத்தியர் நாடி எல்லா நாடி பார்த்தாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அலுவலகத்திலேயே அவங்க சூசைடு பண்ணிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் போய் போலீஸ் அதிகாரி அதை அவரை போலீஸ் அதிகாரி பயந்து போய் அங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னா, அங்கே ஒரு நல்ல பெண் ஆய்வாளர் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. இந்த கதையை கேட்டு கொண்டு போய் ஜீவ நாடி நம்ம அனுமந்தாஸ் ஐயாவட்டையும் அகத்தியர் நாடி நம்ம பார்த்தோம்னா அமேசிங்காக வந்துச்சு. உன்னை ஒரு தொழிலதிபர் கல்யாணம் பண்ணி உன்னை அருமையாக வச்சு இது பண்ணி பார்த்துப்பாரு. நான் கூட நம்பலை. வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர் சார். அந்த அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணிச்சு. நான் என்னடா இந்த அம்மா ஃபோன் பண்ணதே, திருப்பியும் பிரச்சனை பண்ணிடுச்சா, ஏதாவது திருப்பி விஷத்தை குடிச்சிடுச்சா, என்னத்தை குடிச்சிச்சு தெரியலையே அப்படின்னு எடுத்தேன் ஃபோனை. சார் நான் சோ பேசுகிறேன் சார், என்னம்மா நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், இந்த கதைலாம் சொல்லிட்டு வர அதனுடைய பாருங்க, ஒரு பெண்மணிக்கிற சின்ன ஒரு விஷயம். என் தாலியே 20 சவரன் சார் அன்னைக்குச்சு. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா, சார் நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு வந்தீங்கன்னா எப்போ வரீங்க சொல்லுங்கள் சார், நான் வந்து உங்களை பார்க்கணும், நீங்களும் எனக்கு பார்த்து சொன்னீங்க நல்லா இருப்போம்மா அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் நல்லா இருக்கு. அவங்க வந்து பேசுவேன் எப்போனா பேசினாங்கன்னா பேசுவேன், எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க. நிச்சயமாங்க, நிச்சயம். ஐயா, நிறைவா ஒரு கேள்விங்க. அந்த டாக்டர் சம்பவம் ஒன்று சொன்னீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டரு, அவங்க குழந்தை வேணான்றாங்க, ஆனால் குழந்தை தங்கும்னு சொல்லி அகத்தியர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை நம்ம உறவு சொல்லுங்க. அதாவது இது ரொம்ப நெருங்கிய சொந்தம் எனக்கு, ரொம்ப நெருங்கமான அவருங்க. ஹஸ்பண்டு நல்ல டாக்டர், ஒய்ஃபு ரொம்ப நல்ல டாக்டரு, கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க பாவம் குழந்தை வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, செட்டில் ஆகிட்டு குழந்தை ஒரு எல்லாரும் செட்டில் ஆகிடலாம், ஒரு நல்ல வேலைகள் கிடைச்ச ஒன்றுன்னு. அப்போ என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் சிரித்தேன். ஓஹோ, நீங்களே பிளான் பண்ணுறீங்களா, இது என்ன ரெடிமேடா, என்ன நினச்சா குழந்தை வரக்குன்னு நினச்சா குழந்தை வராது இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை நாங்களாம் டாக்டர், நாங்களாம் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். அது கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் வர பண்ணி. ஆமாம், அவங்க பெரிய கைனகாலஜிட்டு, இவங்க பெரிய இன்னொரு இடத்துல நிபுணர். சரி, நான் இதுக்கு நாடியெல்லாம் பார்ப்பாங்க அவங்க. போய் வசிஷ்டர் நாடி பார்த்தாங்க, அதில் கரெக்டாக வந்துருந்துச்சு. வந்து என்கிட்ட காமிச்சாங்க, இதெல்லாம் இப்படி வந்திருக்கு, என்ன வந்துருச்சுங்க, குழந்தை பெறும், குழந்தை உனக்கு கரு உண்டாகுன்னு வந்துச்சு. உண்டாகுன்னு வந்துக்குதான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதான் எங்களுக்கு பொருளை கன்ஃபியூஸ் ஆகி உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னாங்க. திருப்பி நான் திருப்பி படித்து பார்த்தேன், அவங்க ஹஸ்பண்டுக்கும் படித்து பார்த்தேன், இவருக்கும் படித்து பார்த்தேன், 2 பார்த்தா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்ககிட்ட எனக்கு ஒரு தொலைபேசி வருது, உங்களை பார்க்கணுமா நேராக அப்படின்னு. சரி வாங்க அப்படின்றேன்.
வந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. வந்து என்னம்மான்னு கேட்டால் அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. என்ன இது மாதிரி கரு உண்டாயிருக்கு, நான் போய் செக் பண்ணவன் பாசிட்டிவ்னு வருது, என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அவன் குழந்தை கிடைக்கலாம் அலையிறாங்க. ஆமாம் ஆமாம், அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு இப்போ குழந்தைய திருடிட்டு போய் கூட வளர்த்துறாங்க. ஆமாம் ஆமாம். என்ன உங்களுக்கு இயற்கையாக கிடைக்குதுன்னா சந்தோஷமாக இருங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இப்போ வரும்போது கூட அவங்ககிட்ட பேசினேன். ஓ சூப்பருங்க. என்ன பண்ணுறாரு உங்கள் குழந்தை? அவங்க அப்பப்போ ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துப்பாங்க. அப்போ இப்போ என்னென்னா அப்பப்போ குழந்தை காமிக்கிறாங்க என்கிட்ட, வளர்ச்சியை பாருங்கள் அப்படின்னா மகிழ்ச்சி தானேங்க. நிச்சயமாக. வம்ச விருத்தி, திருமணம்ன்றதே வம்ச விருத்தியானது தான். நிச்சயமாக. ஆனால் வம்ச விருத்தி ஆகலைன்னா அப்புறம் என்ன திருமணத்தில் ஒன்றுமே கிடையாது. போன வாரம் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டோம்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு பேசுகிறவங்களுக்கு வயதானா யார் பார்த்துப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. வயதானா யார் பார்த்துப்பா? என்ன எல்டர் கேரில் போய் பார்க்கணும், என்ன சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் பார்க்கணும். என்ன அது பிரச்சனை வராத போது கீழே விழாத வரைக்கும் நீ நடந்துட்டு இருப்ப, கீழே விழுந்த பிறகு யாரை தூக்கி விடணும்னு பார்ப்பல. அப்போ உன்னோட ரத்த உறவுகள் தான் தூக்கும். நிச்சயமா நிச்சயமா. என்ன ரத்த ஆபத்தில் உதவுறது ஒரு நல்ல நண்பன். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் உதவுறது ரத்த உறவுகள் தான். நிச்சயமா நிச்சயமா. இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன தெரியுமா, ஐயா நாடி ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்றாரு, நாடி ஜோதிடத்தை நிறைய பரிந்துரைக்கிறாரு, போய் பாட்டு வந்திருக்காருங்கிறது. ஆனால் ஐயா ஒரு ஜோதிடர்ங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க ஒரு ஜோதிடர், நீங்க எப்படி ஜோதிடத்தை கத்துக்கிட்டீங்க, அதன் மூலியமா என்னென்ன மேஜிக்லாம் பண்ணியிருக்கீங்க? ஜோதிடத்தில் மேஜிக்லாம் பண்ண முடியாது சாய். என்ன இருக்கிற உண்மையை தான் சொல்லணும். இருக்கிற உண்மையை சொல்கிறேன். இப்போது எஸ் நான் ஜோதிடம் பார்க்குறேன், ஆனால் என்னோடய ஃப்ரீ டைமில் என்னால் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம், அது உண்மை. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக பார்க்கணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அப்பா. ஏன்னா நான் ஸ்லோ, ஃபாஸ்ட்டாக பார்க்குற நண்பர்லாம் இருக்காங்க. நான் ஸ்லோவாக தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ சாய்க்கு பார்க்குறேன் அப்படின்னா சாயோட 10 வயசுலேருந்து நான் கேட்டு வருவேன் கேள்வி. அது பேர் கிரக விசாரணைன்னு பேர். கிரக விசாரணை. என்ன கிரகத்தை விசாரணை பண்ணி 10 வயசில் இப்படி பண்ணியா, 15 வயசில் இப்படி பண்ணியா, இப்போ 20 வயசில் இப்படி பண்ணியான்னு இதெல்லாம் இருந்தால் தான் நான் சொல்ல போகிறது ஃபியூச்சர் சரியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது உங்களோட வீடு, இது உங்களோட ஸ்டுடியோ. இந்த இடத்துல நான் உட்காந்துக்கிறேன். இப்போ நான் நண்பன்றனால தான் உட்கார வச்சுக்கிறீங்க. நான் உங்களுக்கு எதிரின்னு என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கிரகம் நண்பனாகவும் இருப்பான், எதிரியாக இருப்பான். ஒரு எதிரி வீட்டில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருப்பான், ஆனால் அது அந்த கிரகத்தை சாரம் நண்பனாக இருக்கும். கிரகச்சாரங்கள் நட்சத்திர. ஆமாம், நண்பனாக இருக்கும். இப்படி பார்க்கணும். ஒருத்தன் சொல்லுவான், ஐயோ உனக்கு அஷ்டம சனி வந்தால் நீ அவுட்டு, 7.5 சனி வந்தால் நீ இப்போ முடிஞ்சிருச்சு, அஷ்டாத்தம சனி வந்தால் நீ அதோட கந்தல், கேது புத்தியில் நீ பிச்சை எடுப்பான்மா. இது கரெக்டு தாங்க. அதை மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கணும்ல. நம்ம பார்க்குறது மைக்ரோஸ்கோப்பிக், அதனால டைம் ஆகுது. நிச்சயமா மைக்ரோஸ்கோப்பிக். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஜாதகமே இல்லைங்க, அந்த மந்த்து தாங்க இருக்குது அப்படின்னாங்க. சரி, அந்த அம்மாவுக்கு அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ப்ரொஃபஷனே சேலஞ்சு தான், இதை விடக்கூடாது. இந்த அம்மாவுக்கு ஜாதகத்தை நம்ம கணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படியே கேட்டுவான்னு அப்படியே போட்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுச்சு. இந்த பீரியடில் ஒருத்தரை காதலித்திருக்கலான்னு கேட்டேன். எஸ் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம உண்மை சொன்னாங்க, பாவம். சரி, உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்கள் 4 மாதம் கர்ப்பமாக இருந்தீங்களான்னு. எத்தனை மாதம்? 4 மாதம். ஃபோன்லேயே கதறிட்டாங்க. இது எப்படி சார்? தெருவில் வச்சு தாலி கட்டினாங்களா உங்களுக்கு? உண்மைதான். இன்னைக்கு அவர் கூட இல்லை சார், அதுவும் உண்மைதான் சார். எப்படி சார் அப்படின்னு. இதெல்லாம் நீ கற்றுக்கணுன்னா என்ன மாதிரி 30 வருஷம் உட்காந்து கஷ்டப்படணும். இது அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் சொன்னேன். இன்றைக்கி அவங்க நம்ம சொன்ன பரிகாரத்தெல்லாம் பண்ணி, அதாவது அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு மன தைரியத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஃபேஸ் பண்ணுவேன் சார், இனிமேல் என் லைஃப்பை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறாங்க. நல்லா தானே இருக்காங்க. நிச்சயமா. உங்களை தொடர்பு கொள்ளணும் எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்? தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள முடியாது. அதுதான்
ரொம்ப சிக்கலம். அது என்கொயரி எல்லாம் முடிஞ்சு உங்ககிட்ட வரணும், அதுக்கே 2-3 நாள் ஆயிரும். ஏன்னு கேட்டால் எவ்வளோ நான் தொலைபேசி அட்டன் பண்ணுறது, அலுவலக ரீதியாக தொலைபேசி அட்டன் பண்ணியே நான் பாதி நாள் ஆகிட்டேன். இமெயில் ஐடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்க. அந்த இமெயில் ஐடியில் போடும்போது அது ஒரு கண்ணியமாக போடணும். என்ன பார்க்குறாங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க, அவங்க தொலைபேசி எண்ணு கொடுக்கணும், இல்லை அவங்க இமெயில் ஐடி கொடுக்கணும். முதல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னோடய நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் இருந்தார். அவர் மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர். ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி புக்கெல்லாம் தூக்கி போட்டார். பார்க்க மாட்டேன்ட்டார். என்ன சாமி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. எவனும் ஃபீஸ் கொடுக்க மாட்டேன்றானாரு. உங்களுக்கு எதுக்கு சாமி ஃபீஸு, நீங்களே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு. ஒரு கிரகத்தை சாந்தி பண்ணி பரிகாரம் கொண்டா அது பிராயச்சித்தம்னு ஒன்று பண்ணணும். இவன் பிராயச்சித்தம் பண்ண மாட்டான். நம்மால் 100 ரூபாய்க்கு பார்க்குறேன்னு கேட்பான், 50 ரூபாய்க்கு பார்க்குறான், ஃப்ரீயாக கூட பார்க்க தயார். இருக்கப்பட்டவன் கொடுத்தா தான் பிராயச்சித்தத்தை பண்ண முடியும். இல்லைன்னா அந்த அந்த கிரகம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். ஒரு சாய்க்கு நான் வந்து சனீஸ்வரனுக்கு பரிகாரம் கொடுத்துட்டு சாய் வந்து எனக்கு நான் கேட்குற ஃபீஸை கொடுக்குறேன்னு வச்சுக்க, நான் போகும்போது சனி வந்து வாடா அவருக்கு செய்ய வேண்டிய கஷ்டத்தை ஒன்று கொடுக்குறேன்னு பாரு. அவருக்கு பிராயச்சித்தன்றது என்ன, அவருக்கு உண்டான பூஜை கீஜைகள் பண்ணி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 2000-3000 விஷயம்தான் அது. அதை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ எந்த ஹோட்டல்லையாவது போய் சாய் இது என்ன இட்லி 50 ரூபாய்க்கு கேட்டிருக்கியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். ஒரு தோசைக்கு எவ்வளோ மாவு செலவாகும் சொல்லுங்கள்? ஒரு கரண்டி மாவுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 160 ரூபா கொடுக்குறேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி எஸ்சி எஸ்டி எல்லாம் போட்டு கொடுக்குறேன். என்ன இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா உன்னால் ஒரு பிராயச்சித்தத்துக்கு காசு கொடுக்க முடியலன்னு என்ன பண்ண முடியும்? நிச்சயம். அதனால தான் அலைபேசி எனக்கு கொடுக்குறதில்ல. நிச்சயம். நீங்கள் அது மெயிலில் வந்துடுவாங்க, மெயிலில் வந்தால் நீங்கள் பேசுவீங்க. மெயில் வந்தால் கண்டிப்பாக நியாயமானவா அதை கண்டிப்பாக பேச. அதனால் மெயிலில் வர்றவங்களுடைய எந்த டைமில் போட்டாங்க நான் ஒரு பிரசனம் போட்டு பார்ப்பேன். அந்த பிரசனத்தில் அது பாசிட்டிவாக வந்தால் தான் பார்ப்பேன், கூப்பிடுவேன். நிச்சயம். அது நம்ம உறவுகளுக்கும் தெரிஞ்சிருங்க. நிச்சயமாக உங்களை அணுகுவாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா உங்கள் நேரத்தோட அருமை எனக்கு தெரியும். உங்கள் நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுக்க வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுவீங்க. எனக்கும் சாயோட கலந்து பேசுனதில் மிக்க நன்றி. அதாவது எல்லாமே ஆன்மீகமாகவே இருந்துச்சு. நிச்சயமாக நாங்கள் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆன்மீகத்தை, அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். நிச்சயமாக பஞ்சமி அன்னைக்கு நல்லா பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக தொடர்ந்து சந்திப்போம். உங்களுடைய உபசரணைக்கெல்லாம் என்னுடைய குரு சார்பாகவும் மற்றவங்க சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்க. நன்றிங்க. சுகமே சொல்லு.